வாழ்வோம் வாழ்விப்போம். இப்போ புரிஞ்சுங்க, உங்க வாழ்க்கை என்பது இந்த உடம்போடு அல்ல, உயிரோடு சேர்ந்த பயணம். உயிர் பயணம் வாழ்க்கை, உடம்பு பயணம் அல்ல. ஆனா எல்லாருமே உடம்பு பயணம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இதுதான் பாக்குறோம். எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க தாத்தா, எங்க பாட்டி, எங்க மாமா அப்படிங்கிற மாதிரி இந்த சூழல் வச்சுதான் நமக்கு நின்றுட்டு இருக்கு. இந்த சுழற்சியோட முடிச்சிருக்கோம். நான் அதுக்குதான் ஞாபகப்படுத்துறேன். இந்த பிறவிக்கு முன்னால் ஒரு பிறவி, அது மனித பிறவி அல்ல. மரம், செடி, கொடியில், தாவரையில். அதற்கு முன்னால் உங்க கர்மா அப்படி. அது பாம்பா இருக்கலாம், புழுவா இருக்கலாம், பூனையா இருக்கலாம், பறவையா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ். 5 பிறவிதான் 6 பிறவிதான் சொல்வதற்கு இல்ல. பதிவு எவ்வளவு இருந்ததோ அதற்கு தக்கவாறு பிறவி. அதுதான் நான் உன் வாழ்க்கை உன் கையில தான் பண்ணான். குறிப்பாக சுட்டி காட்டினார்கள். நீ பதிவு வைக்கல, நீ ஆசை வைக்கலன்னா உனக்கு பிறவி கிடையாது. கர்மா இருக்கவரை தான் பிறவி. அப்ப உங்க எழுதான் இருக்கு. கர்மா யாரு உண்டு பண்றா? நீ தானே உண்டு பண்ற. ஒருத்தன் வாரான், சும்மா நீங்க இருக்கிறீங்க, என்ன பண்றான்? ஆசையை காட்டுறான். சார் இதை நீங்க 2 ரூபா போட்டா போதும் சார், உங்களுக்கு 2000 ரூபாய் தருவோம் சார். நமக்கு அறிவு வேண்டாமா? 2 ரூபா வாங்கிட்டு 2000 ரூபாய் தரான், அவன் இழிச்ச வாங்கினா நம்மளை தேடி தரான்னு என்ன இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க. அப்ப எப்பொழுதும் விழிப்போடு இருக்கணும். வந்தவன் என்ன பண்றான்? 2 ரூபா கொடுங்க சார், என்கிட்ட 2 ரூபா இல்லையே. அப்ப ஒரு செக் கொடுங்க, பிளான் செக் கொடுங்க, 2 ரூபா போட்டு கொடுங்க. நான் மெதுவா போட்டுக்கிறேன். நீங்க சொன்ன பிறகுதான் நம்ம பேங்க்லயே போடுவோம் சார். அவ்வளவு யோக்கியனா உண்மையானவனா அவன். உடனே இவரும் அப்ப நான் சொன்ன பிறகு அப்படி ஒரு மாட்டினாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ப்ரொடியூசர் செக் கொடுக்கும் போது பிளாங்க் செக் போட்டு கொடுத்துட்டாரு. நான் டேட் போட்டு சொன்ன பிறகுதான் சார் போடணும். ஆசை ஆசை வாங்கின 2ஆம் நாளே போட்டான். பேங்க்ல பணம் இல்ல. இவரை ரிமைண்ட் பண்ணி உள்ள வச்சுட்டான். இவர் அங்க கத்துறாரு கோர்ட்ல. நான் டேட் எல்லாம் அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன். சார் செக்க கொடுத்தீங்களா சார்? அப்புறம் என்ன, இப்ப கீழே தான் சைன் போட்டிருக்க. நீ 2 ரூபான்னு போட்டா 2000 ரூபான்னு போடுவான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி விவகாரத்துக்குள்ளே போக கூடாது. 2வது அடுத்த முறைக்கு ஆசைப்படக்கூடாது. உன் உழைப்புக்கு உன் தகுதிக்குள்ள வருதா? அப்போ நம்ம லைஃப் எப்படி இருக்கு? ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்குது. அதெல்லாம் நம்ம உணர்ந்து வாழலைன்னா மாட்டிக்குவோம். சொல்றவன் ஏமாத்துறானா, உண்மையா உதவ போறானா, அந்த நம்பிக்கை நமக்கு வேணும் இல்லையா? அந்த தேடுதல் நமக்கு வேண்டாமா? நம்ம உலகத்துல நாம மட்டும் தனியா வாழல, எவ்வளவு பேரோட வாழ்ப்போம். லட்சக்கணக்கா கோடிக்கணக்கான மக்கள், ஒரே இனமா, ஒரே மொழியா, ஒரே தேசம் இல்ல. ஆப்பிரிக்காரன் இங்க இருக்கான். இங்க தமிழ்நாட்டுல இருந்து வடநாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்குள்ள இருக்கிறது வெளிநாட்டுக்காரங்க நிறைய உள்ள கிடக்குறாங்க. மனிதர்கள் தான். அதுக்குதான் நான் ஒண்ணு சொல்லுவேன். ஒண்ணு நல்ல ஞாபகம் வைங்க. ஒரு மாடை நம்பலாம், ஒரு புலியை நம்பலாம், இல்ல ஒரு பாம்பை நம்பலாம். ஏனென்றால் மாடு மாடாகவே இருக்கும், புலி புலியாகவே இருக்கும், பாம்பும் பாம்பாகத்தான் இருக்கும். ஆனா மனிதனை நம்பாதே. மனிதன் மனிதனாகவே இருக்க மாட்டான். பாக்குறதுக்கு மனுஷனா இருப்பான். அவன் எப்ப பாம்பு குணம் வருதுன்னு சொல்ல முடியாது. எப்ப கரடி மாதிரி கத்துவான்னு கடிச்சிட்டு போவான்னு சொல்ல முடியாது. குரங்கு குணம், பாம்பு குணம், கரடி குணம், எல்லாம் பேய் குணம் கூட விடும். சோ இஸ் மல்டிபிள் ஃபிகர். மனுஷன் எப்படிப்பட்டவன்? சாதாரணமானவன் அல்ல, மல்டிபிள் ஃபிகர்.